श्रीमन्महापूर्णकुलाब्धिचन्द्रं गोपालसूरीन्द्रतनूजरत्नं तत्प्राप्तवेदार्थयुगार्थबोधं श्रीश्रीनिवासगुरुम् आश्रयामः। वरददेशिककृपापात्रं वरवरमुनिगुणोद्भवम् आचार्यहृदयप्रवीणं वन्दे सम्पत्कुमारं गुरुं श्रीशैलेशदयापात्रं धीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवरं वन्दे वन्यजामातरं मुनिम् लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்தியே. சுயப்பதியான சர்வேஸ்வரன் கிருபையாலே ஸ்ரீஸ்தவம் என்கிற ஸ்துதி நூலை அனுபவித்து வருகிறோம். இந்த நூலுக்கு உண்டான விஷயம் பெரிய பிராட்டியாருடைய வைபவம். அந்த நூலை அருளி செய்த அந்த ஆச்சாரியர் ஸ்ரீ கூரத்தாழ்வான். அவருக்கு அமைந்த பெருமை என்ன? நேத்திக்கு அவருடைய அந்த தனியனோட அர்த்தத்தை நாம பார்த்தோம். அதோட விசேஷார்த்தம் என்னங்கிறத நாம இன்னைக்கு சேவிக்கலாம். ஸ்ரீவத்ஸ சின்ன மிஸ்ரேபியா நமமுக்தி மதீமஹே யதுக்தய ஸ்திரயீ கண்டே யாந்தி மங்கள சூத்திரதான். யாருடைய ஸ்ரீ சூக்திகள், எவருடைய திருவாக்குகள் வேதத்தின் கழுத்தில் கட்டப்பட்ட ஒரு மங்கள நான், ஒரு தாளி போல் விளங்குகின்றனவோ அத்தகைய ஸ்ரீவத்சாங்க மிஸ்ரரை குறித்து நமகா என்கிற சொல்லை நமமுக்தியும் அதீமகே, ஒரு வேதத்தை போலே நாம் ஓத வேண்டும். நமகா 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 அப்படின்னு சொல்லி ஒரு வேதத்தை போலே நாம் ஓதுகிறோம் என்று சொல்கிறார்கள். இந்த ஆழ்வானுக்கு அமைந்த பெருமை என்ன? பட்டருக்கு எம்பார் சிஷ்யர், எம்பெருமானாருக்கு பின்பு எம்பார், பட்டர், நஞ்சியர், நம்பிள்ளை, வடக்கு திருவீதி பிள்ளை, இப்படியாகத்தான் அந்த ஓரான்வழி சம்பிரதாயம், அந்த ஆச்சாரிய பரம்பரை வந்து கொண்டிருக்கிறது, வளர்ந்து கொண்டிருக்கிறது. பட்டருடைய ஆச்சாரியர் எம்பார், எம்பாருடைய ஆச்சாரியர் எம்பெருமானார். ஆக பட்டருக்கு நேரே ஆச்சாரியர் எம்பார். நெடுங்காலம் கழித்து அந்த ஆழ்வானுக்கு 2 குமாரர்கள் பிறந்தார்கள். இருவரும் பிறந்த செய்தி கேட்டு பேரானந்தம் அடைந்தார் பகவத் ராமானுஜர். நேராக அங்கிருந்து உடையவர் புறப்பட்டு சென்றார். குடிசைக்கு புண்ணியாவாச்சனெல்லாம் ஆயிடுத்து. உடனே எல்லாரும் விழுந்து சேவிச்சா. எம்பெருமானாருக்கு ஆசனங்கள்லாம் கொடுத்து அர்க்கியபாத்திய ஆச்சமனைகள்லாம் சமர்ப்பிச்சுட்டு உடனே அவர் எம்பாரை கூட்டு 2 குழந்தையும் கடாட்சிக்கணும், அந்த குமாரர்களை நீர் எடுத்துட்டு வாருன்னு சொன்னார். உடனே நேர எம்பார் போய் 2 கையாலையும் மெதுவா அந்த குமாரர்களை எடுத்துட்டு வந்தார். 2 பேரையும் எடுத்துக்கொண்டு வந்து நேர தன்னுடைய திருக்கைகளை வச்சே காமிக்கிறார் எம்பார் உடையவர்கிட்ட. உடனே உடையவர் சொன்னாராம், இங்க வந்து துவயம் மணக்கிறதே, துவயத்தோட மனம் தெரிகிறதே, நீர் இக்குழந்தைகள் இருவரையும் எடுத்து கொண்டு வருகிற காலத்திலே துவயமந்திரத்தை உச்சரித்தீரோன்னு கேட்ட உடனே, ஆமாம், இந்த 2 குழந்தைகளுக்கும் அது ஒரு ரட்சகமா இருக்கட்டுமே, அது ஒரு காப்பா இருக்கட்டுமேன்னு சொல்லி அடியின் துவயத்தை நான் உச்சரித்து கொண்டு வந்தேன்னு சொன்ன உடனே, எப்போது துவயோபதேசம் இந்த குழந்தைகள் திருச்செவியிலே பட்டதோ நீரே இவர்கள் இருவருக்கும் ஆச்சாரியர்னு அப்பவே நியமித்து விட்டார் உடையவர். ஏனென்றால் பெரியோர்கள் அந்த காலத்திலே குழந்தை பிறந்த உடனே பெரியோர்கள் வந்து கடாட்சிப்பார்கள். அந்த புண்ணியாவாச்சனம் முடிஞ்சு பெரியோர்கள்லாம் அந்த குழந்தையை எடுத்து பார்ப்பார்கள். அப்படி அவர்களுடைய ஆசீர்வாதம் இருந்தால் அந்த குழந்தையும் ஞானபக்தி வைராகியத்தோட சாஸ்திர மரியாதைகளுக்கு உட்பட்டு எல்லா லட்சணங்களோடய பொருந்தி வளரும். அந்த ஒரு உத்தேசத்துல பெரியோர்களை கொண்டு நாம் அந்த குழந்தைகளை ஆசீர்வதிக்க பண்ணும்படி செய்ய வேண்டும். இருந்தாலும் ஆழ்வானும் அந்த பட்டர், பராசர பட்டர் மற்றும் வேதவியாச பட்டர்களுக்கு ஆச்சாரியராக விளங்கினார். அது ஒரு ஐதீக நிர்வாகத்துல சொல்லப்படுகிறது. என்பெருக்க அன்னலத்து ஒன்பொருள் ஈரில பண்புகள் நாரணன் தின்கலல் சேரேன்னு பாசனம். அப்படி இருக்கிற காலத்துல
ஆழ்வான் குடிசையில இந்த பாசுரத்துக்கு அர்த்தம் சாதிக்கணும்னு விண்ணப்பித்துக் கொண்டார்கள். உடனே பார்த்து சொன்னாராம் பராசர பற்றியும் வேதவியாச பட்டரையும் பார்த்து, இது திருமந்திரார்த்தத்தை விவரிக்கக்கூடிய பாசுரம். அதனால இதை ஆச்சாரியன்ட்ட தான் கேட்டு அறியணும். அதனால ஆச்சாரியன் பக்கலிலே கேட்டுக்கொள்ளுங்கள் என்று அவர் சாதித்தார். உடனே பார்த்தார்கள் குமாரர்கள், உடனே புறப்பட்டு விட்டார்கள். எம்பாருடைய மடத்துக்கு போகணுமே அப்படின்னு. அவர்கள் எழுந்தருளி புறப்படுற சமயத்துல ஆழ்வான் மின்னின் நிலையில மண்ணுயிர் ஆக்கைகள்னு சொல்லியிருக்கார் ஆழ்வார். அதனால இப்பவே உபதேசிக்கிறேன்னு சொல்லி அந்த பாசுரத்துக்கு அர்த்தத்தை சொன்னார். அது திருமந்திரார்த்தம். அந்த திருமந்திரார்த்தத்தை பூரா அந்த பாட்டிலே சொன்னார். என் பெருக்க அன்னலத்து ஒன் பொருள் ஈரில வன்புகள் நாரணன் தின்கலல் சேரேன்னு அந்த பாசுரத்துக்கு திருமந்திரத்தின் அர்த்தமாக நினைத்திருங்கள் என்று அவரே பணித்தருளியதாக ஐதிக நிர்வாகத்திலே காட்டப்படுகிறது. அதனால திருமந்திரார்த்தத்தை சொன்னாலும் அவரும் ஒரு ஆச்சாரியன். அப்பேற்பட்ட பெருமை கூரத்தாழ்வானுக்கு உண்டு. உத்தரார்த்தத்திலே எதுப்தய ஸ்திரயீ கண்டே யாந்தி மங்கள சூத்திரதான். ஆக ஒரு வேதமாதாவின் கழுத்திலே கட்டிய ஒரு மங்கள சூத்திரம் போலே, திருமாங்கல்யம் போலே என்று நேத்திக்கு நாம் அந்த சாமானிய அர்த்தத்தை பார்த்தோம். விசேஷ அர்த்தம் இருக்கு. இந்த உலகத்துல பெண்களுக்கு அந்த பர்த்தா இருக்கான் இல்லை அப்படிங்கிறத நாம சாமான்யமா பெண்களுடைய கழுத்துல இருக்கிற தாலியை வச்சு நாம தெரிஞ்சுக்கிறோம். திருமாங்கல்யம், காலில் இருக்கிற மெட்டி, இது மாதிரி பல சின்னங்கள் இருந்தாலும் இந்த தாலியை வைத்துத்தான் இவளுக்கு பர்த்தா இருக்காரா இல்லையா நாம தெரிஞ்சுக்கிறோம். சில பெண்களுக்கு தாலி இருக்காது, கன்னிகையாக இருப்பார்கள். அப்படி இருந்தாலும் அப்பெண் பல நாயர்களை உடையவளாக இருப்பாள். ஒருவன்னு சொல்ல முடியாது, பல பேர்களை உடையவளாக இருப்பாள். ஒருவேளை ஒரு பிரம்மச்சாரி கூட அவளுக்கு ஒரு நாயகனா இருக்கலாம். இப்படி பல பல பேர்கள் அந்த கன்னி பெண் நாயர்களாக மனதிலே நினைத்திருப்பாள். இது சாதாரணமா நினைக்கக்கூடிய விஷயம். ஆனா அந்த பெண்ணுக்கு திருமாங்கல்ய தாரணம் ஆயிடுச்சுன்னா இவர்தான் பர்த்தா, இவர்தான் நமக்கு பிராணநாதன் சொல்லி அவனுக்காக வாழக்கூடியவன். அதுபோல ஒரு சில பேருக்கு இந்த பர்த்தா அப்படி அமைஞ்சிருவர். ஆனால் இந்த வேதமாதாவான இவளுக்கு பல பர்த்தாக்களுடைய நிலைமை வந்துவிட்டதாம். சில பேர் வேதத்துல இந்திரனை தான் பரம்பொருளா சொல்றா. சில வேத வியாக்கியங்கள் பிரம்மாவை பரம்பொருளா சொல்றது. சில வேத வியாக்கியங்கள் ருத்ரனை பரம்பொருளா சொல்றது. சில மதத்துல மீமாம்சகர்கள், நிரீஸ்வர மீமாம்சர் மதம் இருக்கு. நிரீஸ்வரா, ஈஸ்வரனே உலோகத்துல கிடையாது அப்படின்னு ஒரு மதம் இருக்கு. அப்பேற்பட்ட இந்த வேத மாதாவுக்கு நாயகனே கிடையாதுன்றது அது ஒரு ஆஸ்திக தரிசனம்தான். அதுவும் ஒரு வைதிகம்தான், மீமாம்சையும். இருந்தாலும் நிரீஸ்வர மீமாம்சா, ஈஸ்வரனை ஒப்புக்கொள்ளாத ஒரு தர்சனம், ஒரு மதம். இப்படி எல்லோருடைய அந்த கொள்கைகளும் மறுக்கப்பட்டு இந்த ஆழ்வாருடைய ஸ்ரீசுக்தியாலே அனைவரும் தலையறுப்பு உண்டானார்கள். அதனால வேதத்துக்கு நாயகர் அல்லன்னு ஒருத்தர் சொல்லிட்டார். ஒரே ஒரு நாயகன்தான் ஒருத்தர் சொல்லல, பல பேர் நாயகன்னு சொல்லிட்டா. இதெல்லாம் ஒரு அவமானமா இருந்தது அந்த வேத மாதாவுக்கு. அப்படி இருக்கிற காலத்துல ஸ்ரீமன் நாராயணனே பரம்பொருள், வேதைஷ்ட சர்வைகி அகமேவ வேத்யா, மறையாய நாள் வேதத்துள் நின்ற மலர்ச்சுடரே, இது போன்ற வியாக்கியங்களை எல்லாம் எடுத்து கொடுத்து அந்த உத்தர மீமாம்சா பாஷ்யத்துல தலை கட்டி கொடுத்தார் ஆழ்வான். அதே போல இந்த பஞ்சஸ்தவத்திலையும் ஸ்ரீமன் நாராயணன்தான் பரம்பொருள் என்பதனை அவர் நிலைநாட்டியுள்ளார். அதே போல அந்த சோழனுடைய அரண்மனைக்கு சென்று அந்த நாராயண பரத்துவத்தை நிலைநாட்டி வந்தார். அதனால அந்த வேதத்துக்கு ஒரு நாயகன்தான்.
அவன்தான் அந்த தெய்வநாயகன், அவன்தான் அந்த ஒரு நாயகன், அவன்தான் அந்த தனிநாயகன்னு சொல்லி அப்பேற்பட்ட அந்த வேத மாதாவுக்கு ஒரே ஒரு பர்த்தா, அவன் ஸ்ரீமன் நாராயணன்னு சொல்லி கன்னிகையா பல நாயகனோடு தொடர்பு படுத்தி பேசப்பட்ட அந்த பெண்ணுக்கு ஒரு மங்கள சூத்திரத்தை அணிவித்து ஸ்ரீமன் நாராயணுடைய அந்த ஸ்ரீமன் நாராயணன் தான் அந்த வேதமாதாவுக்கு பதியாக இருக்கிறான், அவனே வேத நாராயணன் அப்படின்னு சொல்லி நிரூபித்து தலை கட்டி கொடுத்தது ஸ்ரீ கூரத்தாழ்வான். அதனால எல்லா துர்மதங்களையும் விரட்டி ஆஸ்திக தரிசனம், விசிஷ்டாத்வைதம், எம்பெருமானார் தரிசனம்னு சொல்லி இந்த தரிசனத்தை ஸ்தாபித்த வைபவத்தை கொண்டாடுறதுதான் அப்பேற்பட்ட அந்த எதுக்தய ஸ்திரயீ கண்டே யாந்தி மங்கள சூத்திரதாங்கிறதுக்கு நிறைய விசேஷார்த்தம் சொல்லலாம். சுருக்கமா நாம அனுபவிச்சோம். ஸ்ரீவத்த சின்ன மிஸ்ரேபியா திருமருமார்பன் என்னை சிந்தையில் திகழ வைத்துங்கிறார் ஆழ்வார். அதுபோல இது ஒரு தமிழ் திருநாமம். சாட்சாத் திருமருமார்பன்னா ஒரு தமிழ்ல சொல்ல திருநாமம். ஆழ்வார் திருவாக்களை வந்த அந்த நாமம். அத வடமொழியில ஸ்ரீவத்த சின்ன மிஸ்ரேபியா, ஸ்ரீவத்த சின்ன மிஸ்ரர்னு சொல்றோம். ஆக மிஸ்ரர் என்பது பூஜ்ய வாச்சகமா இருக்கு, அது கொண்டாடக்கூடிய வாச்சகமா இருக்கு. மிஸ்ரஹான்னா உத்தர உயர்த்தி பெருமையா பேசக்கூடிய வார்த்தை. நமமுக்திம்னு இருக்கு. நமமுக்திம் அப்படின்னா மானசீகமாகட்டும் காய்கமாகட்டும் நமஸ்காரம் இல்லாவிடனும் வாச்சிக மாத்திரமா நமஸ்காரமே போதும், வாயால சொன்னா போரும். அதைத்தான் விரும்புறார் ஆழ்வான். அதீமகே வாயால் சொல்லுகிறோம்னு சொல்றான். திரையீ கண்டே வேதத்தை ஒரு கன்னியா நிரூபணம் பண்ணி அதுக்கு திரையின்னு பேரு. வேதத்துக்கே திரையின்னு சப்தம். அந்த வேதத்தினுடைய மேல்பாகமாகிய வேதாந்தம், அந்த வேதாந்தங்கிற அந்த கழுத்து பகுதி வேதாந்தமா இருக்கு. அப்பேற்பட்ட அந்த வேதாந்தமாகிற அந்த கழுத்து பகுதி அதற்கு ஒரு மங்கள சூத்திரம் போல இருக்கிறது. திரையீ கண்டே அது வேதத்தினுடைய கழுத்து பகுதி. அப்பேற்பட்ட பெருமை. அதுல ஒரு திருமாங்கல்யத்தை அனுபவித்தார் போலே இந்த ஆழ்வானுடைய ஸ்ரீ சுக்திகள் விளங்குகின்றன அப்படிங்கிறது இதுக்குண்டான விசேஷார்த்தம். அதற்கு மேலாக பெரிய பிராட்டியாருடைய வைபவத்தை ஸ்வஸ்தி ஸ்ரீ திசதாது அசேஷ ஜகதாம்னு சொல்லி அற்புதமாக ஆரம்பிக்கிறார்கள். இந்த இடத்துல கிரீடேயம் கலு நான்யதா அஸ்ய ரசதா ஸ்யாது ஐக்கரஸ்யாது தயா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கலு அப்படின்னு சொன்னா வேதாந்தங்களிலே பிரசித்தமானது, சாஸ்திரங்களாலே சொல்லப்பட்டது அந்த அர்த்தம். அது என்ன அர்த்தம்னு கேட்டோம். அசேஷ ஜெகதாம் ஸ்ரீஹி ஸ்வஸ்தி திசதாது அப்படின்னு அதை கூட்டி சேர்த்து சொல்லணும். அசேஷ ஜெகதாம் ஸ்ரீஹி எல்லா உலகிற்கும் தாயாக விளங்கக்கூடிய அந்த பெரிய பிராட்டியார் ஸ்வஸ்தி திசதாது மங்களங்களை அருளி செய்யட்டும். ஆக பெரிய பிராட்டியாருடைய மங்களம், பெரிய பிராட்டியாருடைய அந்த கடாட்சம் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு சொல்லி முதல்ல இந்த ஸ்லோகத்துல பிரார்த்திக்கிறார் ஸ்ரீ கூரத்தாழ்வான். அப்ப இந்த பெரிய பிராட்டியாருக்கு உண்டான குணம் என்னங்கிறத நேத்திக்கு அவதாரிகளை நாம பார்த்தோம். இன்னும் சில விசேஷ அர்த்தங்கள்லாம் இருக்கு. ஆக அந்த சுயப்பதியான அந்த புருஷோத்தமன், அந்த புருஷோத்தமனுக்கு சீற்றம் உண்டாகிற காலமெல்லாம், அவன் சீற்றத்தோடே இருக்கின்ற காலமெல்லாம் அவனது கருணை மறைந்து கிடக்கிறது. சுவாதந்திரியம் எம்பெருமானுக்கு தலை தூக்கின்ற காலத்திலே அவனுடைய நற்குணங்கள் எல்லாம் மறைந்து கிடக்கின்றன. திருவுள்ளத்திலே சீற்றம் பிறக்கிறது. அப்பேற்பட்ட அந்த சீற்றத்தை மாற்றி அந்த சுவாதந்திரியம் தலையெடுக்கும் பொழுது அதை தலை சாய்த்து எம்பெருமானுடைய வாத்சல்யாதி கல்யாண குணங்கள் எல்லாம் வெளிப்படும்படி செய்கிறாள் பெரிய பிராட்டியார்.
அதுல புருஷகார பூதையா இருக்கா. அந்த புருஷகாரமாவது இந்த புருஷனுக்கு அபேட்சிதம் தலை கட்டி கொடுக்க வல்லது. அந்த புருஷகாரத்தை எம்பெருமான் விரும்புகிறான், அவன் எதிர்பார்க்கிறான். நேரே சென்று நாம் எம்பெருமானை சரணாகதி செய்கிறோம். சரணடைகின்ற காலத்துல அவனது திருவுள்ளத்திலே சுவாதந்திரியம் தலை தூக்கி சீற்றம் பிறக்கிறது. ஆனால் பிராட்டியினுடைய புருஷகாரத்தாலே அந்த அந்த சீற்றம் தணிந்து தலை சாய்ந்து வாத்சல்யாதி குணங்கள் பிரகாசம் அடைகின்றன. அதை அந்த சேதனனுக்கு, அப்ப அந்த சேதனனுக்கும் அது வேண்டும். எம்பெருமான் விரும்புகிறான், சேதனனுக்கு அது வேண்டுவது. அதனால பெரிய பிராட்டியாரை புருஷகாரமாக கொண்டுதான் எம்பெருமானை பற்ற வேண்டும். சரி, இவள் தோஷத்தை பார்க்கிறாள் என்றால் ஒரு காலம் இவள் தோஷத்தை பார்ப்பவர் இல்லை. அந்த விஷயத்தை நேத்திக்கு பாப்பானாம் வா சுபானாம் வா பதார்கானாம் பிளவங்கமா காரியம் கருணமாரியேன ந கஷ்டிது நாபராத்தியதிங்கிற அந்த ஸ்லோகம், இந்த ஸ்லோகத்துக்கு உண்டான சாமானிய அர்த்தத்தை நேத்திக்கு பார்த்தோம். இன்னைக்கு இந்த ஸ்லோகத்துக்கு உண்டான விசேஷார்த்தம் என்னங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி திருவடி போறான் சீதா பிராட்டி, நம்ம தலைவன் ராமனுக்கு ஜெயம் உண்டாயிற்றுன்னு சொன்னான். உடனே சீதைக்கு பரம சந்தோஷப்பட்டான். பரம சந்தோஷப்பட்டு, சரி உனக்கு என்ன வேணும் கேளு, எனக்கு ஒரு விருப்பம் இருக்கு, அதை நிறைவேற்றி கொடுக்கணும்னு சொன்ன. சொன்ன உடனே திருவடியை பார்த்து கேளுன்னா, இந்த ராட்சசிகள் உம்மை துன்புறுத்தி வந்தார்கள், இப்போதும் துன்புறுத்துவதாக தெரிகிறது. இவர்களுடைய ஒருத்திக்கு கையை உடைச்சு போடுறேன், இன்னொருத்திய காலை உடைச்சு போடுறேன், அவ கழுத்தை திருகி போடுறேன், இதுக்கு அனுமதி வேணும்னு கேட்கிறேன். ஆனா பிராட்டி திருவுள்ளத்துல என்ன இருக்கு? ஏ வானரனேன்னு சொல்றான், பிளவங்கமா குரங்கேன்னு கேட்கிற. இந்த வார்த்தையை அவ சொன்னதில்லை ஆஞ்சநேயருக்கு. ஏன்னா ஆஞ்சநேயர் ஆச்சாரிய ஸ்தானத்துல இருக்கக்கூடியவர். ராவனுடைய 10 தலை தான் இந்த கர்மேந்திரியங்களும், அந்த கர்மேந்திரியங்களால அனுபவிக்கக்கூடிய அந்த சுவைகளும், அது 10 இந்திரியங்கள். அதுதான் ராவணனை, அதுதான் ராவணனா இருக்கு. இந்த சீதா பிராட்டி அந்த மாயமானுக்கு, அந்த பொன்மானுக்கு ஆசைப்பட்டா. அதுதான் இந்த லோகத்தில் உண்டான அனித்திய பதார்த்தங்கள். அந்த பதார்த்தங்களுக்கு ஆசைப்பட்டு அந்த பதார்த்தங்களை நோறுவதற்காக நாம் இந்த கர்மேந்திரியங்களுக்கெல்லாம் தீனி போட்டுட்டே இருப்போம். அப்படி தீனி போட்டதுனாலதான் கொண்டு அங்க அசோகணத்துல கொண்டு வச்சுட்டார். அதுதான் பெரிய சம்சாரம். அதுதான் இந்த மாய வாக்கை, இந்த சரீரம். அதுல ஒரு உபதேசம் கிடைக்கிறது. அந்த இடத்துல ஆஞ்சநேயர் அந்த சேதனனுக்கு, சீதை பெரிய பிராட்டியார் தான் சீதை இருந்தாலும் அந்த இடத்துல சேதனனா வச்சுக்கணும். அந்த சேதனனுக்கு இந்த ஸ்ரீராமாயணத்தோட கதையை சொல்லி எம்பெருமானை பத்தி அந்த திருமந்திரம் தயம் அர்த்தத்தை எல்லாம் உபதேசிக்கிறான் ஆச்சாரியன். திரும்ப கடல் கடந்து இங்க இந்த மாதிரி ஒரு சேதனன் உனக்காக காத்துட்டு இருக்கான். அவனுக்கு உபதேசம் பண்ணியாச்சு, சரணாகதி பூர்த்தி ஆயிடுச்சுன்னு சொன்ன உடனே திரும்ப எம்பெருமான் கடல்ல அந்த சீதையை மீட்டு கொண்டு சென்றான். அதனால இது ஒரு ஆச்சாரிய ஸ்தானமா வச்சுக்கணும் அந்த ஆஞ்சநேயரை. இருந்தாலும் அந்த ஆஞ்சநேயரை பார்த்து பிளவங்கமா ஏ குரங்கேன்னு கூப்பிடுறேன். அதனால பிறரை துன்புறுத்துவது இந்த ராட்சசர்களுடைய பிறவி குணம். அவர்களை குறை கூறி பயனில்லை. அவர்கள் சுபாவமே பிறருக்கு எப்போதும் இம்சையை கொடுத்து கொண்டிருப்பது. இருந்தாலும் இவர்கள் தாமாக செய்யவில்லை. அவர்களுக்கு ராஜா, அரசன், லங்கேஸ்வரன், ராவணன் அவனுடைய கட்டளைக்கு அடிபணிந்துதான் என்னை துன்புறுத்தினார்கள். நேரே எனக்கும் இந்த அரக்கிகளுக்கும் விரோதம் இல்லைன்னு சொன்னார். ராட்சசிகள் குற்றம் பிரசித்தமா இருக்கு. நம்ம ஆச்சாரியா சொல்றா, இந்த பாப்பானாம்பா சுபானாமான்னு சீதை பிராட்டி சொன்னா, சீதை பிராட்டியால சொல்லப்பட்ட அந்த இதுக்கு அபயப்பிரதான ஸ்லோகம் அது. பிராட்டியோட சர்ம ஸ்லோகம்னு கொண்டாடுகிறோம் நம்ம ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல. சிறையிருந்தவள் ஏற்றம்னு கொண்டாடுகிறோம். அப்பேற்பட்ட அந்த பிராட்டி அந்த சமயத்திலையும் துன்புறுத்தப்பட்டார். துன்பத்தை அனுபவித்துக் கொண்டே அவர்களுக்கு ரட்சணத்தை வழங்கினான். அப்பேற்பட்ட இந்த பிராட்டி
இது ஒரு அபயப்பிரதான ஸ்லோகம்னு நாம கொண்டாடுறோம். இந்த பெரிய பிராட்டியார் மகிழ்ச்சி பிரகர்ஷத்தாலே ரொம்ப ஆனந்தப்படுறா. பிராட்டிக்கு ராம ஜெயம் கிடைச்சிருத்து, ராமன் ஜெயிச்சிட்டான்னு சொன்ன உடனே அவ ரொம்ப ஆனந்தப்பட்டா. இருந்தாலும் இந்த திருவடியானவன், அந்த ஆஞ்சநேயன் இந்த அரக்கிகளை எல்லாம் கொல்லப் போகிறேன் என்று புறப்பட்ட காலத்துல அவ மனசுல ஒரு துக்கம் வந்துருச்சு. அப்போ பாப்பானாம் வான்னு சொல்றான். இவர்கள் பாவம் செய்தவர்களாக இருக்கலாம். சுபானாம் வா, ஒருவேளை இவர்கள் சுபைகளாக இருக்கலாம், அதாவது நல்லவர்களாக இருக்கலாம். இருந்தாலும் இந்த பாபமாகட்டும் இந்த சுபமாகட்டும் இது எல்லாம் தோஷத்தை கொண்டு கை கொள்ள வேண்டியவனே. தோஷத்தை பார்த்துதான் ஒருவனை கை கொள்கிறான் எம்பெருமான். ஆக அந்த தோஷத்தையே அவன் போக்கியமாக கொள்கிறான். அதனால எப்படி அந்த தோஷம் புரிந்தவர்களை ஒரு பாவியை பார்க்கின்ற காலத்துல அவனையும் ரட்சித்தருள வேணும் என்று பிராட்டி புருஷகார பூதையாக இருக்கிறாள். எம்பெருமானும் அதை ஆமோதிக்கிறான். அதனால நாமும் இவர்கள் தோஷத்தை பார்க்காமல், இவர்கள் அந்த லங்கேசனுடைய கட்டளைக்கு அடிபணிந்துதான் என்னை துன்புறுத்தினார்கள். அதனால இவர்கள் மீது எந்த தவறும் இல்லை அப்படின்னு சொல்லுறான். ஒருவேளை இந்த சரணாகதரை எல்லாம் எம்பெருமான் ரட்சிக்கிறான் அப்படின்னு அந்த ராமன் சங்கல்பிச்சுருக்கான். அபயம் சர்வபூதேபியா ததாமி ஏதத் கிருதம் மம அப்படின்னு ராமன் அந்த சர்ம ஸ்லோகத்தை வெளியிட்டு எல்லோரையும் அவன் மன்னித்துக் கொள்கிறான். அதனால அந்த கடற்கரையில் அவன் சொன்ன வார்த்தை ந தெஜேயம், யாரையும் தஜிக்க கூடாது, யாரையும் விளக்கக்கூடாது என்று ராமன் கடற்கரையிலே சொன்ன வார்த்தை கடலோசையாக மாறக்கூடாது. அதனால பகவான் பெயரை சொல்லுதல், ஒருவேளை அந்த பகவானை நிந்தனம் பண்ணுதல் என்னவாக இருக்கட்டும், அனைவருக்கும் அபயம்னு சொல்லுதல் தான் ஸ்ரீராமனுடைய குணம். அப்பேற்பட்ட அந்த ராவணனுக்கு கூட 10 மாதம் பொறுத்திருந்தோம் நானும் ஸ்ரீராமனும். அதனால இந்த பாவம் பாப்பானாம் வா சுபானாம் வா, அதனால ஒருவன் குற்றமுள்ளவன் என்று அவனை விளக்குதலும் கூடாது. அவன் குற்றமற்றவன் அப்படின்னு சொல்லி அதனாலே அவனை ஆதரிக்கிறோம் என்று ஆதரிக்கவும் கூடாது. குற்றமுள்ளவனோ குற்றமற்றவனோ எதுவாக இருந்தாலும் அனைவருக்கும் சரணத்தை அளிப்பவன் சரண்யனான அந்த எம்பெருமான். அப்பேற்பட்ட அந்த எம்பெருமானுக்கு நான் பத்தினியா இருக்கேன், நீ தாசனா இருக்க, அதனால இவர்கள் விட்டுடுவோம்னு பிரார்த்திக்கிறான். இது பாப்பானாம் வா சுபானாம் வா வதார்கானாம் பிளவங்கவன், அதனால இவர்களை வதம் செய்ய வேண்டாம். காரியம் கருணமாரியேன, ஆக இந்த பிராட்டிக்கு காரியம் கருணமாரியேன, இவர்களுக்கு இந்த ராட்சசிகளுக்கு இப்போ ராஜா இல்லை, இவர்களுக்கு வேறு ரட்சகம் இல்லை. இப்போது இவர்கள் மீது நாம் இரக்கம் காட்ட வேண்டும். காரியம் கருணம் ஆரியேன, இவையெல்லாம் நான் உனக்கு கற்பிக்குமான்னு கேட்கிறான் ஆஞ்சநேயனை பார்த்து. இவ்வளவு விஷயத்த நான் உனக்கு சொல்லணுமா? இவ்வளவு சமாதானத்தை சொல்லித்தான் இந்த ராட்சசிகளை உன்னிடமிருந்து காக்க வேண்டுமோ? நீ ஐந்திர வியாக்கரண பண்டிதன், உனக்கு தெரியாத விஷயமே கிடையாது, எல்லா சாஸ்திரங்களையும் நீ அறிந்தவனாயிற்றே. நீ ராம கோஷ்டியில இருக்கக்கூடியவன். அந்த 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 கோஷ்டியில் இருப்பவர்களுக்கு என்ன பழக்கம் இருக்கு அப்படின்னா, எல்லோரையும் மன்னிக்கக்கூடியது, மறந்து மன்னித்து அவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியது. அப்பேற்பட்ட அந்த கோஷ்டியில இருக்கிற நீ இப்படி தாழ்ந்த வார்த்தைகளை சொல்லலாமா அப்படின்னு கேட்கிற. ந கஷ்டிது அபராத்தியதி, இந்த சம்சாரத்திலே இந்த உலகத்திலே குற்றம் இல்லாதவர் யார்? திரையை நீக்கிக் கொண்டு கடலாட போகுமோ? நேர கடற்கரை வெளிக்கு போறோம், அந்த இடத்துல ஒரு திரையை கட்டிண்டு நாம தீர்த்தமாட முடியுமா?
கடல் சமுத்திரம் பெருசா இருக்கு. அதனால இந்த உலகத்துல அந்த கடலுக்குள்ளவே திரையை கட்டிட்டு தீர்த்தம் ஆட முடியாதுப்பா. அதனால கடல் வழிக்குன்னு போயாச்சுன்னா எல்லோரும் பார்க்க தான் தீர்த்தம் ஆடணும். அதே போல அதே போல இந்த குற்றமுடையவன் என்று யாரையும் சொல்ல முடியாது. அதனால நீதான் குற்றமுடையவனோ, நான் தான் குற்றமுடையவனோ, இல்லை பெருமாள் தான் குற்றவாளனோ எங்கனே எண்ணில். அதனால 3 பேர் மேலேயும் தோஷம் இருக்குன்னு இங்க பிராட்டி காமிச்சு கொடுக்குறான். அந்த தோஷத்தை பத்தி நேத்திக்கே சொன்னேன். பெருமாள் மீதும் குற்றம் உள்ளது, என் மீதும் குற்றம் உள்ளது, உன் மீதும் குற்றம் உள்ளது. பெருமாள் மீது உண்டான குற்றம் என்ன? என்னை கைப்பிடித்த காலந்தொட்டு உன்னை விட்டு பிரிய மாட்டேன் என்று சொன்னவர் 10 மாதங்கள் என்னை மாற்றான் வீட்டு அரண்மனையிலே வைத்தார், சிறை வைக்கப்பட்டேன். அது ராமையிடம் உள்ள குற்றம். உன்னிடம் உள்ள குற்றம் என்ன? ராமகோஷ்டியில இருந்து கொண்டு எல்லா சாஸ்திரங்களையும் அறிந்தவனாக இருந்தாலும் இந்த ராட்சசிகளை துன்புறுத்துகிறேன் என்று புறப்பட்டாயே, இது உன் மீது உண்டான குற்றம். என் மீது உண்டான குற்றம் என்னன்னா, இந்த மனித பாவையாரே இந்த மனுஷனுடைய பாவம் என்ன? பர்த்தாவை பற்றி பிறரிடம் குறை சொல்வது. அந்த குறைக்கும் அடியேன் ஆளாயிட்டேன். அதனால இந்த உலகத்துல குற்றம் செய்தவர்கள் என்று ஒருவருமே இல்லை. யாரை காரியம் கருணமாரியன ந கஷ்டிது நாபராத்தியதி. ஆக ஒரு சேதனனை எம்பெருமாள் கடிந்து அவனுடைய குற்றத்தை பார்த்து அவனை விளக்குகின்ற காலத்திலே புருஷகார பூதையாக இருந்து அந்த அபராதம் செய்தாருக்கு புகும்வாசல் வேறுண்டோ அப்படின்னு பெருமாளை பார்த்து கேட்கிறார். நீர் இவனை விளக்கிட்டா இவனுக்கு புகும்வாசல் வேற என்ன இருக்கு அப்படின்னு கேட்கிறார். இப்படி அனைவரையும் அந்த எம்பெருமான் ஏற்றுக்கொள்ளும்படி செய்கிறாள். காரியம் கருணமாரியன. அற்புதமான அந்த அர்த்தம் ஸ்ரீராமாயண ஸ்லோகத்தை கொண்டு நமக்கு இந்த அர்த்தத்தை எல்லாம் சேர்த்துதான் ஸ்வஸ்திர் திசசாது அசேஷ ஜகதாம். ஆக இந்த ஜகத்துக்கெல்லாம் தாயாக விளங்குகிறாள் அந்த பெரிய பிராட்டியார். இந்த அற்புதமான அர்த்தத்தை நமக்கு காட்டியிருக்கிறார்கள். அதை ஒரு அவதாரியை கொண்டு நேற்று நாம் அனுபவித்தோம். தேவதுஷ்டாம் உதாராம் அப்படின்னு ஒரு வசனம் வருது ஸ்ரீ சூக்தத்துல. அந்த ஸ்ரீ சூக்தத்துல சொல்லப்பட்ட அந்த அர்த்தம் என்ன? தேவதுஷ்டாம் உதாராம் தாம் பத்மினீமிம் சரணமகம் பிரபத்தியே லக்ஷ்மியிர்மே நஸ்யதாம் துவாம் விரணேன்னு அந்த சூக்தம் அப்படியே போறது. அப்ப அந்த இடத்துல பெரிய பிராட்டியாருக்கு இது ஒரு இயம் கிரீடா அப்படின்னு அவன் பார்த்த. கிரீடேயம் கலு நாண்யதா அஸ்ய ரசதா சியாது ஐக்கரஸ்யா தயா. இயம் கிரீடா. எம்பெருமானுக்கு சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்களை எல்லாம் செய்து வருகின்ற அவனுக்கு இது ஒரு கிரீடா பூமியா இருக்கு, ஒரு விளையாட்டு மைதானமா இருக்கு இந்த பூலோகம் எம்பெருமானுக்கு. இந்த லீலா விபூதி அவனுக்கு லீலா ரசத்தை உண்டு செய்வதாக இருக்கிறது. இப்பேற்பட்ட அந்த லீலா ரசத்தை அந்த எம்பெருமான் ஒரு விளையாட்டாக செய்கிறான். அது தான் என்புற இல்லை, அந்த பெரிய பிராட்டியாருடைய முகக்குறிப்பை அறிந்து அவருடைய புருவ நெருப்புக்கு இணங்க இந்த கிரீடா பூமியை ஒரு விளையாட்டாக செய்து அந்த லீலா ரசத்தை இங்கே அனுபவிக்கிறான். அப்பேற்பட்ட அந்த பிராட்டி எம்பெருமானோடு சேர்ந்து இருக்கிறார். அந்த விஷயத்தை இந்த ஸ்ரீசுக்தத்துல வரக்கூடிய இந்த ஒரு வாக்கியத்தை எடுத்து அந்த ஸ்லோக ரூபத்துல அற்புதமாக அமைத்து கொடுத்துள்ளார் ஸ்ரீ கூரத்தாழ்வார். அதெல்லாம் தேவ துஷ்டாம்னு அங்க வரக்கூடிய வாக்கியம். அது ஜீவனுக்கு விஷய அனுபவமா இருக்கிற விளையாட்டுக்கு உபகரணமா இருக்கின்ற அந்த இந்திரியங்கள். ஆக நாம ஒன்னத்தை அனுபவிக்கிறோம், கண்டு கேட்டு உற்று மோந்து. அப்பேற்பட்ட அந்த ஐங்கருவி கண்ட இன்பம், அளவரிய தெளிவில்லா சிற்றின்பம், அந்த ஐங்கருவி கண்ட இன்பம் இருக்கே, அந்த விஷயத்தின் பொருட்டு இந்த பிராட்டியார்
ஆசிரியக்கப்படுகிறாள். ஆக உனக்கு இங்க இருக்கிற இகலோக ஐஸ்வர்யம் என்ன, இந்த இந்திரியங்களை கொண்டு அனுபவிக்கிற சுகம் என்ன, இது எல்லாத்துக்குமே பெரிய பெரிய விராட்டியோட அனுகிரகம் நமக்கு முக்கியமாக வேணும். அதனால இங்க தேவ துஷ்டாங்கிற இடத்துல தேவ தேவேன்னு சொன்னா அது இந்திரியங்களாலே அனுபவிக்கூடிய விஷயத்துக்கு ஆசிரியக்கப்படுகின்ற அவன் அந்த பெரிய விராட்டியார். அது மட்டும் அல்ல, ஹிருஷிகேஷன் சொல்றோம். அப்போ இந்த கிருஷினா அந்த இந்திரியங்கள் அர்த்தம். அப்பேற்பட்ட இந்த இந்திரியங்களை எம்பெருமான் நியமிக்கிறான். அவன்தான் எம்பெருமான் தான் நியாமியனா இருக்கான். அப்பேற்பட்ட அந்த ஹிருஷிகேஷனுக்கு இவ பத்தினியா இருக்க. அதனால தேவதுஷ்டாம். அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான அனுபவிக்கிற காலத்துல கூட கோவாயை ஐவர் என் மெய்குடியேறி கூரை சோரிவை தாவென்று குவைத்து போகார் நானவரை பொறுக்ககில்லேன் புனிதா பொற்கொடியாய் நெடுமாலே தீவாய் நாகனையில் துயில்வானே திருமாலே இனி செய்வதொன்றறியேன்னு சொல்லி திருமங்கையாழ்வார் பாசனம். இப்படி இந்த கோவாய் ஐவர் என் மெய் குடியேறி, இந்த மாதிரி இந்திரியங்கள் என் மெயில உட்கார்ந்துட்டு கூரை சோறு இவைத்தாவென்று குமைத்து, நல்ல ஆடைகள் அணியணும், வயிற்றுக்கு நல்ல சாப்பிடணும், நல்ல நல்ல விஷயங்களை கண்ணால் அனுபவிக்கணும், காதால கேட்கணும், மூக்கால நுகரணும், வாயால சுவைக்கணும்னு சொல்லி இப்படி இந்த இந்திரியங்கள் என்னை குமத்து போகின்றன. உன்னிலாவி ஐவரால் குமைதீற்றி எனை உன் பாதபங்கியம் எண்ணிலா மாயன் எதனாலேய எண்ணுகின்றான். அப்பேற்பட்ட இந்த இந்திரியங்களால அனுபவிக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சிக்கும் அந்த பெரிய பிராட்டியோட அருள் வேணும். அத கடைசியில சொல்ற காலத்துல திருமாலே இனி செய்வதொன்றறியே தீவாய் நாகனையில் துயில்வானே திருமாலே இனி செய்வதொன்றறியேன்னு சொல்லி அந்த இந்திரியங்களை நியமிப்பதற்கு இப்பேற்பட்ட அந்த இந்திரியங்கள் எம்பெருமான நோக்கி போகணும். இப்பேற்பட்ட அந்த கால்கள் அவனுடைய திருத்தலங்களுக்கும் திருக்கோயில்களுக்கும் செல்வதற்கு, அப்பேற்பட்ட இந்த கைகள் அந்த எம்பெருமானுக்கு எல்லா கைங்கரியங்களும் செய்வதற்கு, இந்த கண்ணால அந்த எம்பெருமானை கேசாதி பாதம் நாம் அனுபவிப்பதற்கு, பாதாதி கேசத்தை நாம் வாயாலே சொல்லி புகழ்வதற்கு இந்த வாய், அவனுடைய கதாமிரதத்தை கேட்பதற்கு இந்த செவி, அப்பேற்பட்ட இந்த மூக்கினாலே அந்த திருத்துழாயை எடுத்து நுகர்ந்து அதை தரையிலே சூட்டிக் கொள்வது. இப்படியாக இந்த இந்திரியங்களை எல்லாம் இந்த இந்திரியங்களாலே இந்த இகலோகத்திலே அனுபவிக்கப்படும் சுகத்திற்கும் இன்பத்திற்கும் அந்த பிராட்டி கடாட்சம் வேணும். அப்பேற்பட்ட அந்த இந்திரியங்களை எம்பெருமான் பக்கலிலே திருப்பி அந்த எம்பெருமானை அனுப்புவதற்கும் பிராட்டி புருஷகார பூதையாக இருக்க வேணும். அதனால தேவரான ஹரியோட சேர்ந்திருந்து பிரீத்தி அடைப்பவள் அந்த பெரிய பிராட்டியார். தேவர்களாலே எப்போதும் சேவிக்கப்படுகிறார். மெய் வாய் கண் மூக்கு செவி என்னும் இந்திரியங்களாகிற அந்த தேவர்கள், அதான் தேவ துஷ்டாம் உதாராம், அந்த தேவர்கள் என்னை பற்றி நின்ற விஷயங்களை அனுபவிக்கிறார்கள். அப்பேற்பட்ட அந்த இந்திரியங்கள் பிரகிருதியின் விகாரத்தாலே அறிவற்றையாக திகழ்கிறது. ஆனால் அந்த சுத்தமான இந்த ஞான கிரியா ரூபத்தில் இருக்கக்கூடிய அந்த பிராட்டி அவை விஷயங்களில் ஈடுபடுகின்றன. அந்த இந்திரியங்காலே விஷயத்தை அனுபவத்தின் பொருட்டு சேவிக்கப்படுகிறாள். அப்பேற்பட்ட அந்த பிராட்டி தேவதுஷ்டாம் உதாரம் என்கிற அந்த அர்த்தத்தாலே சொல்லப்படுகிறாள். இதர சேதனர்களை காட்டிலும் பகவானோடு கூடியிருப்பவள் என்னும் பெருமையால் அவன் ஒருத்தியே பெற்றிருக்கிறாள். நமக்கும் எம்பெருமான் சம்பந்தம் இருக்கே. நம்முடைய ஹிருதய கமலத்துல எம்பெருமான் அந்தரியாமியா இருக்கானே. இந்த சேதனனுக்கு அவன் அந்தரியாமியா இருக்கான் அந்த எம்பெருமான். அப்படி இருக்கின்ற காலத்துல அவளுக்கு மட்டும் அமைந்த அந்த அந்த ஒப்பில்லாத அந்த பெருமை என்ன? எல்லா சகல சேதன பதார்த்தங்களும் எம்பெருமானோட பிரிக்க முடியாதபடியா இருக்கிறது. இருந்தாலும் பிராட்டிக்கு அவனோட சேர்த்தி லோக விசேஷமானதாகும். ஆக இந்த பிராட்டியோட ஸ்வரூப ரூப குண விபூதிகள் எல்லாம் சர்வேஸ்வரனுடைய ஸ்வரூப ரூப குண விபூதி ஐஸ்வர்யத்தோட சேர்ந்து இருக்கிறது. இத சகல சாஸ்திரத்திலையும் சொல்லப்பட்ட அர்த்தம். எப்படி அந்த எப்படி அந்த புஷ்பத்தை விட்டு
இந்த மனம் பிரியாதோ, அந்த ரத்னத்தை விட்டு அந்த ஒளி பிரியாதோ, அந்த சூரியனை விட்டு அந்த கிரணங்கள் பிரியாதோ, அதே போல இந்த எம்பெருமானுடைய 5 நிலைகளிலுமே பரத்துவம், வியூகம், விபவம், அந்தர்யாமி, அர்ச்சை, இந்த 5 நிலைகளிலுமே அந்த 5 ரூபங்களிலுமே எம்பெருமானை விட்டு பிரியாமல் அகலகில்லேன் இறையும் என்று பிராட்டி அந்த எம்பெருமானோடையே கூட இருக்கிறார். அதனால உபய விபூதியிலையும் வைத்துக் கொண்டு தேவனோடு சேர்ந்திருந்து இன்புறும் அவள். அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான் இந்த சிருஷ்டி ஸ்திதி முதலான அந்த விளையாட்டுக்களை எல்லாம் இந்த எம்பெருமானுக்கு எப்போ ஆனந்தத்தை கொடுக்கறதுன்னு கேட்டோம். அந்த பெரிய பிராட்டியாரோட சேர்ந்து இருக்கானே, பிராட்டியை விட்டு பிரியாமல் இருக்கிறானே, அந்த சமயத்துல அப்பேற்பட்ட அந்த எம்பெருமானோட எல்லா விதமான நிலைகளிலுமே சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த பெரிய பிராட்டியார் நமக்கு நன்மையை கொடுக்கணும்னு சொல்லி இந்த முதல் ஸ்லோகத்தோட இந்த பிராட்டியுடைய வைபவத்தை சேர்த்து நமக்கெல்லாம் சொல்லுகிறார். அதனால எப்படி இந்த நிருசிம்ம அவதார காலத்துல பிரகலாதனுக்காக வந்தான். அப்போ ஆசிரித வத்சலன்னு அவனுக்கு திருநாமம். இவன் எந்த தூணை காட்டுவான்னு சொல்லி தூண் தாண்டி தாண்டி போறான் எம்பெருமான். அவன் அந்த தூணை தட்டினான். அப்போது சிங்க உருவாய் வெளிவந்தான். அப்பேற்பட்ட அந்த நரசிம்மனை கண்டு பிரம்மா, இந்திரன், ருத்ரனுக்கெல்லாம் பயம் வந்துருது. எப்படி இந்த நரசிம்மன் பக்கத்துல போறதுன்னு எல்லாரும் நினைச்சிட்டார். உடனே அவர்கள் பெரிய பிராட்டியாரை துதித்தார்கள். ஸ்ரீ மகாலட்சுமி வந்தார். லக்ஷ்மி நரசிம்மரா அந்த பெரிய பிராட்டியாரை எடுத்து மடியில வச்சுட்டு அணைச்சுண்டார். சரி, இனிமே நாம் இவரை சரணடையலாம்னு சொல்லி அப்போது எல்லோரும் ஸ்தோத்திரம் செய்து கொண்டு அந்த நரசிம்ம அவதாரத்தை அனுபவித்தார்கள். எப்படி அந்த இளைய பெருமாளானவன் சீதாம் உவாச்ச, அந்த சீதையை முன்னிட்டு கொண்டு அவளை பார்த்து கொண்டே அந்த ராமனுடைய திருவடிகளை பற்றினானோ, அதுபோல இங்கே பிரம்மருத்ராதிகளும் அந்த நரசிம்ம அவதாரத்திலே பெரிய பிராட்டியாரை பிரார்த்தித்து அந்த பெரிய பிராட்டியாரோடு எம்பெருமான் சேர்ந்த பின்பு லக்ஷ்மி நரசிம்மராக அந்த எம்பெருமானை சரணடைந்தார்கள். அதனால இவளை சரணமாக பற்று கொள்வதே நாம் முதலிலே அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம். முதல்ல பெரிய பிராட்டியாரை அனுபவிக்கணும். அப்பேற்பட்ட அந்த லோகமாதா ஜெகன்மாதா அவனை பற்றினால் அவனை பற்றுவது சுலபமாக முடியும். ஏனென்றால் ஒரு ராஜா இருக்கான். அந்த ராஜாவோட அரண்மனையில நிறைய இடம் இருக்கு, கருவூலம் இருக்கு, அரச சபை இருக்கு, அதுக்கு அப்புறம் தோட்டம் இருக்கு, நிறைய இடங்கள் இருக்கு. இருந்தாலும் அந்த புறத்துல அங்க இருக்கக்கூடிய அந்த சேவகர்கள் பல பேர் அங்க இருக்கா. அதுல யாராவது ஒருத்தர் தப்பு பண்ணிட்டா அவ அந்த புறத்துல இருக்கா, அந்த மகாராணியோட பார்ஷ்வத்துல இருக்கா. அதனால அவர்கள் செய்த தவற்றை பெரிய பெருங்குற்றமாக இருந்தாலும் அரசன் கண்டும் காணாமல் இருந்து விடுகிறான், சுலபமாக மன்னித்து விடுகிறானாம். அதே போலத்தான் இந்த பெரிய பிராட்டியாரை நாமும் புருஷகாரமாக பற்ற வேணும் அப்படின்னு சொல்லி இந்த முதல் ஸ்லோகத்துக்கு உண்டான விசேஷார்த்தம். அதனால உபாயமாகவும் உபேயமாகவும் புருஷகாரமாகவும் இந்த பிராட்டி முமுட்சுக்கள் அனைவருக்கும் இருக்கிறார். அதனால இந்த முதல் ஸ்லோகத்தின் தொடக்கமாக இந்த 11 ஸ்லோகங்களிலும் ஸ்ரீ கூரத்தாழ்வான் இந்த பிராட்டியுடைய ஸ்வரூப ரூப குண விபூதிகளை நம்போழ்வாரும் அறிந்து தெரிந்து கொண்டு உஜ்ஜீவனம் அடையணும். அதற்காக இதை மேற்கொண்டு இன்னும் விளக்கி காட்டப் போகிறார். இப்போ அந்த அவதாரிய 1வது ஸ்லோகத்துக்கு அர்த்தம், அப்புறம் அந்த தனியனுக்கு அர்த்தம், இதெல்லாம் அனுபவித்தோம். இப்போது 2வது ஸ்லோகம். हे श्रीदेवी समस्तलोकजननी त्वां स्तोतुम् ईहामहे युक्तां भावय भारतीं प्रगुणय प्रेम प्रधानां धियं भक्तिं बन्धय नन्दयाश्चिदमिमं दासं जनं तावकम्
லக்ஷ்யம் லக்ஷ்மி கடாட்ச வீச்சி விஸ்திருதேஸ்தே சியாம சாமீவயம். அற்புதமான இந்த ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துல எப்பேற்பட்ட கருத்து சொல்லப்பட்டதுன்னா, ஹே ஸ்ரீர் தேவி அப்படின்னு இந்த இடத்துல பெரிய பிராட்டியாரே என்று விழிக்கிறார் ஸ்ரீ கூரத்தாழ்வார். விழிக்கிறார்னா அழைக்கிறார். பிராட்டிய ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் அந்த ஸ்லோகத்திலே சொல்லப்பட்ட அந்த யாரை கூப்பிடுறோமோ அந்த எம்பெருமானையோ பிராட்டியோ முதலிலே அழைத்து சொல்வார்கள். அது ஸ்லோகத்தோட தொடக்கத்திலையும் வரும், மத்தியத்திலையும் வரும், அந்திமத்திலையும் வரும். ஹே ஸ்ரீர் தேவி, பெரிய பிராட்டியாரேன்னு கூப்பிடுறார். சமஸ்த லோக ஜனனி, எல்லா உயிர்கட்கும் தாயாக இருக்கிறாய். துவாம், உம்மை, வயம், அடியோம் என்று சொல்கிறார். இந்த ஸ்தோதும் ஈகாமகே, அடியோங்கள் வயம், அடியோம், ஸ்தோதும் ஈகாமகே, உம்மை துதிக்க விரும்புகிறோம். முதல்ல இந்த மாதிரி ஸ்தோத்திரம் பண்ண போறேன் தேவரீரை. அதுக்காக தேவரீர் கடாட்சம் வேணும்னு சொல்லி முதல்ல ஒரு பிரார்த்தனை. ஸ்தோதும் பயம் ஈகாமகே யுக்தாம் பாவய, யுக்தாம் பாவய, அதற்கு தகுந்ததான பாவய பாரதி, பாரதி பாரதினா சரஸ்வதின்னு அர்த்தம். அந்த வாக்குகள், அந்த பிரவாகம், அந்த பிரவாகம், அந்த பேச்சினுடைய அந்த அருவி, தமிழ் அருவின்னு சொல்றமே, அந்த பிரவாகம், அந்த ஓட்டம், அந்த வாக்குகளுடைய தொடர்ச்சி, இதற்கு சரஸ்வதினு பேரு, பாரதின்னு பேரு. சரஸ்வதினா ஏதோ தேவதைன்னு சொல்லி இப்ப நாம அதுக்கு ஒரு ரூபம் கொடுத்து வச்சுட்டு இருக்கோம். அது புராண காலத்துல வந்தது. ஆனால் சரஸ்வதி பாரதி என்று சொன்னாலே வாக்குகள் அப்படின்னு அர்த்தம். மொழி, மொழி அறிவு, பாஷா ஞானம், அதை அந்த சரஸ்வதி தேவி நமக்கு கொடுப்பா. அப்பேற்பட்ட அந்த சரஸ்வதி அப்படின்னு சொன்னா அந்த மொழின்னு அர்த்தம். பாஷை, பிரபாகம், சொற்களினுடைய கூட்டம் அப்படின்னு அர்த்தம். யுக்தாம் பாவய பாரதி, நான் உன்னை துதிக்க விரும்புகிறேன். நீ எல்லா லோகத்துக்கும் தாயா இருக்க. அதுக்கு தகுந்ததான அந்த மொழியை யுக்தாம் பாரதீம் பாவய, நீ அருள வேணும். பிரேம பிரதானா தியம், பற்று மிகுந்த அறிவை, பிரகுணய பக்திம் பிரகுணய பக்திம் பந்தய, அப்பேற்பட்ட அந்த அறிவு பெருக்கை நீ அருள வேண்டும். பக்திம் பந்தயாஸ்திரிதம் இமம் ஜனம், உண்மை அண்டிற இந்த ஜந்துவை, நான் உங்களை அண்டி வந்திருக்கேன் தேவரீரை சார்ந்த அடியவனாக. தாவகம் தாசம், தாசம் ஜனம் தாவகம், ஜனம் தாவகம் தாசம், உம்மோடு சேர்ந்தவராக மகிழ்விக்க வேண்டும். நந்தைய அப்படின்னா மகிழ்ச்சி, மகிழ்விக்க வேண்டும். லக்ஷ்மி, லட்சியம், லக்ஷ்மி, லட்சியம்னா அது ஒரு இலக்குன்னு அர்த்தம். உனக்கு என்ன லட்சியம் கேட்கிறவே, அதனால ஹே லக்ஷ்மி, லட்சியம், அந்த ஒரு இலக்கு. கடாட்ச வீச்சி, உன்னுடைய கடாட்சய வீச்சி விஸ்திருதேகே தே, உன் தேவரினுடைய அந்த கடைக்கன் பார்வையாகிற வீச்சி, அந்த அலைகள், விஸ்ருதே, அந்த அலையினுடைய பரவு, அந்த அலைகள் பறந்து வரணுமா. விஸ்ருதே லட்சியம் சியாம, தே தேவரீருடைய, வயஞ்ச நாங்களும், அமி லக்ஷ்யம் லக்ஷ்மி கடாட்ச வீச்சி விஸ்ருதே தே சியாமச்ச அமீவயம், அமீனா இவர்களும் அர்த்தம். தனியா சொல்ற, நாங்களும்னு சொல்றார், இவர்களும்னு சொல்றார். ரெண்டு விதமா இங்கே காமிக்கிறார். நாங்களும், பயஞ்ச
அமி வயஞ்ச அமி, இவர்களும் அப்படின்னு காமிக்கிறார். ஹே ஸ்ரீதேவி சமஸ்தலோக ஜனனீம் துவாம் ஸ்தோதும் ஈகாமகே, ஓ பெரிய பிராட்டியாரே, எல்லா லோகங்களுக்கும் தாயாக இருக்கிறீர், அதனால அடியேனுக்கு உம்மை துதிக்க விரும்புகிறேன். ஸ்தோதும் இகாமகே யுக்தாம் பாவய பாரதிம் பிரகுணய பிரேம பிரதானம் தியம், உம்மை நான் துதிபாட விரும்புகிறேன். அதற்கு தகுந்ததான அந்த சொற்களை, அந்த மொழி அறிவினை அடியேனுக்கு தர வேண்டும். உம்மோடு நல்ல ஈடுபாட்டை, உம்மை அண்டி வந்துள்ளேன், உம்மை சரணாகதி செய்ய வந்துள்ளேன். அப்பேற்பட்ட எங்களை நீ மகிழ்விக்க வேணும். லக்ஷ்மி பெரிய பிராட்டியாரே, கடாட்ச வீச்சி விசிறுதே தே, உன்னுடைய கடைக்கன் பார்வையாகிற அந்த அலைகளுடைய பரவு, அந்த அலைகளுடைய பறந்து அதற்கு நாங்கள் இலக்காக கடவோம். வயஞ்ச, நாங்களும் இலக்காக கடவோம். அமி, இவர்களும் இலக்காக கடவுள்னு ரெண்டா பிரிக்கிறார். ஆக சமஸ்தலோக ஜனனியும் அப்படின்னு அள்ளி செய்தனால, யாம் அந்த சமஸ்தலோக ஜைனம் என்று அள்ளி செய்துள்ளதால் யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம்னு சொல்ற ஒரு பரந்த நோக்கு ஆழ்வானுக்கு. தனக்கு மட்டும் அந்த கடாட்சம் கிடைச்சா போராது, அந்த கடாட்சம் எல்லோருக்கும் கிடைக்கணுமா. அதனால அமின்னு சொல்றார். விஸ்ருதே தே சியாமச்ச அமி பயம், அவர்களுக்கும் கிடைக்கட்டும் அப்படின்னு இந்த நாட்டாரை பார்த்து சொல்கிறார். பயம் என்று நாங்கள், நாங்கள் யார்? தொண்டர் குலம், அண்ட குலத்துக்கு அதிபதியாகி அசரர் இராக்கதரை எடுத்து களைந்த இருடிகேசன் தனக்கு தொண்ட குளத்தில் உள்ளீர் வந்தடி தொழுது 1000 நாமஞ்சொல்லி பண்டை குளத்தை தவிர்த்து. நாங்க தொண்ட குலம், இவர்கள் பண்டை குலம், இவர்கள் தொண்டர்கள் அல்ல. பண்டை குலத்தை தவிர்ந்துன்னு இருக்குங்க பாசுரத்துல. இங்க இந்த நாட்டாருக்காகவும் சேர்ந்து பிரார்த்திக்கிறார் கூறத்தாழ்வான். அப்பேற்பட்ட ஆத்ம குணம், எல்லோரும் நன்னா இருக்கணுங்கிற அந்த குணம், யான் பெற்ற இன்பம் இவ்வையகம் பெறணுங்கிற குணம் ஆச்சாரியன்ட்டு அது இருந்தது. எல்லோருக்குமாக எல்லோரும் உஜ்ஜீவனம் அடையும் பொருட்டு நான் ஒருவன் நரகம் செல்லவும் தயார்னு சொன்னார் இல்லையோ திருக்கோட்டியூர் நம்பிட்ட. அதே போலத்தான் எப்படி பயம்னு சொல்லி தொண்ட குலத்தை சொல்லி, நாங்களும் இவர்களும்னு சொல்லி இந்த நாட்டாரையும் சேர்த்து குறிப்பிட்டார். அதனால நான் பெற்ற பேரு 400 பெறக்கடவன் அப்படின்னு அருளி செய்த பெருமை ஆழ்வானுக்கு மட்டுமே உண்டு. அப்பேற்பட்ட இந்த பெரிய பிராட்டியார ஸ்துதி பண்ணணும், இந்த பெரிய பிராட்டியார ஸ்தோத்திரம் பண்ணணும். அதனால எனக்கு அந்த பெரிய பிராட்டியார் அந்த ஞானத்தை கொடுக்கணும். அதோட இந்த பெரிய பிராட்டியார சேர்ந்து இருக்கிற நாம் சரணடைந்த நாம் பெரிய பிராட்டியாரோடு நம்மை சேர்த்து கொண்டு அப்ப அவருடைய அந்த திவ்யமான கடாட்சத்தை அடியேனை போன்ற தொண்டர குலத்துக்கும் கொடுக்கணும், இந்த 400 போன்ற இந்த நாட்டாருக்கும் கொடுக்கணும்னு சொல்லி எல்லோருக்குமாக பிரார்த்தித்தார். அதனால வேற ஒரு எந்த தாழ்ந்த பலனையும் கேட்காம ஆழ்வான் உம்மை வாயார துதிக்க வேணும் என்று விரும்பி வந்தேன் அப்படின்னு சொல்றாராம். எல்லோரும் ஐஸ்வர்யம் கேட்போம், எல்லோரும் புகழ் கேட்போம், செல்வத்தை கேட்கிறோம், புகழ கேட்கிறோம், நல்ல பத்தினியை கேட்கிறோம், நன்மக்களை கேட்கிறோம், நல்ல வீட்டை கேட்கிறோம், நல்ல பசுமாடு வயல் எல்லா செல்வத்தையும் விரும்பி கேட்கிறோமே. ஆனால் அது எல்லாத்தையும் குறிக்கிறாள் அந்த பெரிய பிராட்டியார். இருந்தாலும் ஆழ்வான் இதையெல்லாம் ஒரு காலத்தை நன்றாக அனுபவித்து அதனையெல்லாம் துறந்து ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் என்று சொல்லி அந்த பெரிய பெருமாளுடைய நித்திய கைங்கரியத்திலே ஈடுபட்டு அந்த பெரிய பெருமாளுக்கே அவர் ஒரு பிரகஸ்பதியை போல விளங்கினார். ஆழ்வானுக்கு அப்படி ஒரு பெருமை. அதனால அந்த தாழ்ந்த பலங்களை விரும்ப வந்தேன் அல்லேன், உம்மை வாயார துதிக்க வேணும் என்று விரும்பி வந்தேன்னு சொல்றார் பிராட்டியார்ட்டு. உடனே பிராட்டி கேட்கிறார், ஆகில் என்னிடத்தில் நீர் பிரார்த்தித்து பெற வேண்டியது என்ன இருக்கிறது? நீர் பெரிய பண்டிதர், நீர் மகாகவி, உன் விருப்பப்படி ஸ்தோத்திரம் பண்ணும். இதுல நான் உங்களுக்கு அளிக்க வேண்டிய ஸ்வஸ்தி ஸ்ரீன்னு கேட்டீரே, எனக்கு மங்களத்தை கொடு அப்படின்னு கேட்கிறீரே,
திசசாது அசேஷ ஜெகதாம்னு என்னை பார்த்து கேட்கிறேனே, நான் என்ன கொடுக்க? உமருக்கு நடமாடும் பாதஞ்சலம்னு பேர். நடமாடும் பாதஞ்சலம். பதஞ்சலின்னு அந்த வியாக்கரண அந்த அஷ்டாத்தியாயி அப்பேற்பட்ட அந்த வியாக்கரண சூத்திரத்துக்கு பாஷ்யம் பதஞ்சலி. அந்த பாஷ்யத்தை ஒரு அக்ஷரம் விடாமல் தெரிந்து வைத்த இந்த கூரத்தாழ்வான் நடமாடும் பாதஞ்சலம். அவருக்கு இல்லாத சாமர்த்தியமா? உமருக்கு இல்லாத சாமர்த்தியமா? உமருக்கு தெரியாத விஷயமா? நான் என்ன உமருக்கு மங்களத்தை கொடுத்து பாட வேண்டியிருக்கு? தேவரீரே மகா கவியாச்சே. உமருக்கு கூரத்து ஆழ்வான்னு திருநாமம், கூரநாதர்னு திருநாமம், கூராதிநாதர்னு திருநாமம், நடமாடும் பதஞ்சலி பாதஞ்சலன்னு திருநாமம், ஸ்ரீவத்சாங்க மிஸ்ரன்னு திருநாமம், ஸ்ரீவத்த சின்னர்னு திருநாமம். இப்படி உமருக்கு பல திருநாமங்கள் இருக்கு. எல்லாத்துக்கும் மேலாக ஸ்ரீ பராசர பட்டர், ஸ்ரீ வேதவியாச பட்டர் 2 பேருக்கும் திருத்தமப்பனார். உம்மை கொண்டுதான் உடையவரும் ஸ்ரீபாஷ்யத்தை முடித்து வைத்தார். இவ்வளவு பெருமை இருக்கிற உமருக்கு உம்மை பெருமையே அடியனால சொல்லி முடியலையே. அந்த பெருமை போதாததுக்கு தானே திருக்கட்சி நம்பிட்ட தேவரீர் உம்முடைய திருமாளிகை திருக்கதவு சாத்துகின்ற காலத்துல ஒருவேளை திருக்கோயில் நடை சாத்துறான்னு நினைச்சு நான் திருக்கட்சி நம்பிகள்கிட்ட கேட்டனே. எங்க கோயிலை விட உம்ம ஆஸ்தானம் பெருசாச்சே. இப்பேற்பட்ட உம்மருக்கு நான் இனிமே என்ன கொடுக்க வேண்டியிருக்கு அப்படின்னு பிராட்டி கேட்கிறார். உடனே ஆழ்வான் பணிவோட சொல்றார், வித்யா ததாதி வினயம்னு சொல்லி எவ்வளவு கற்றிருந்தாலும் ஆழ்வான் நான் நடமாடும் பாரஞ்சலம் அப்படின்னு நான் படிச்சு கெட்டு போனேன்னு ஆழ்வான் வருத்தப்பட்டார். ஒரு ஊமையை உள்ள போட்டு கதவை தாளிட்டு கொண்டு அந்த ஊமையின் தலை மீது தன்னுடைய திருவடிகளை வைத்து உடையவர் மகிழ்ச்சி பொங்க அனுபவித்துக் கொண்டிருந்தார். அந்த ஊமைக்கு இவர் உடையவர், இவர் உபய விபூதிக்கும் இவர்தான் நாயகன். உபய விபூதி சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் செய்து வைக்கப்பட்டார் திருவரங்கநாதன். அந்த பெரிய அறிவெல்லாம் அந்த ஊமைக்கு கிடையாது. அவன் ஒரு படிப்பறிவில்லாத ஒரு ஊமை, ஒரு வறியவன், ஒரு ஏழை சிறுவன். அவன் தலையில திருவடியை வச்சு ஆனந்தத்தை தான் அனுபவித்தாராம். இதை ஒரு கதவு இடுக்கல பார்த்தாராம் ஆழ்வார். ஐயோ கூரேஷ மிஸ்ரர், ஸ்ரீவத் சாங்கர், ஸ்ரீவத்த சின்ன மிஸ்ரர்னு இவ்வளவு பெயர் பெற்று கெட்டு போனேனே. ஒரு இந்த மாதிரி படிப்பறிவு இல்லாத ஒரு பரம ஏழை, ஒரு வறியவன் இந்த ஊமையா பிறந்திருக்க கூடாதா அப்படின்னு நினைச்சாராம் ஆழ்வான். அப்படி கேட்கிறார் இங்கனம் தேவரீர் அருளி செய்யக்கூடாது, நீ இப்படி பேசக்கூடாதுமா. உம்மை பாங்காக துதிப்பதற்கு உரிய வாக்பன்மையை எனக்கு அருள வேணும். உம்மனை வெறுமனை துதிச்சா போராது, அந்த பாங்கோட துதிக்கணும். அது ஸ்தோத்திரம் கிம் ஆமனந்தின்னு பின்னால சொல்ல போற. அதனால உம்மரை நான் பாங்கா துதிக்கணும். உம்மருக்கு தகுதியான வார்த்தை அந்த சொற்பிரயோகம் பண்ணணும். அதனால அந்த துதிப்பதற்கு உரிய வாக்பன்மையை நீ கொடுக்கணும்னு உடனே பிராட்டி பதில் சொல்றா, உமக்குத்தான் அந்த திருநாவீரு முன்னமே இருக்கிறதே, இன்னும் புதுசா நான் என்ன கொடுக்கணும்? வேறு என்ன தேவை இருக்கு உமருக்கு? உம்ம திருவாக்குதான் மிக உயர்ந்ததாச்சே, வேற என்ன தேவை உமருக்கு? கேளும் அப்படின்னு சொல்றான். உடனே ஆழ்வான் சொல்றார், வாயால் ஏதோ சில சப்தங்களை வெளிப்படுத்துகிறேனே ஒழிய அன்பு மிகுந்த கனிந்த புத்தி, அதாவது ஞானங்கடிந்த நலம்னு அர்த்தம். அன்பு மிகுந்த கனிந்த புத்தி எனக்கு வரவில்லை. அப்பேற்பட்ட புத்தி எனக்கு கொடுப்பியா? நீதான் அருள வேணும்னு பிரார்த்திக்கிற. என்னை துதிக்க வேணும் என்று நீர் விரும்பின போதே அப்படிப்பட்ட புத்தி உமருக்கு உண்டாகிவிட்டது. அன்பு மிகாமலும் நெஞ்சு கனியாமலும் இருந்தால் என்னை துதிக்க நீர் முயல மாட்டீர். ஆக அந்த பெரிய பிராட்டியாரை சேவிக்கணும், மகாலட்சுமி தாயாரை சேவிக்கணும். முதல்ல பெருந்தேவி தாயாரை சேவிச்சுட்டு அதுக்கப்புறம்தான் வரதனுக்கு மேல படியேறி போகணும். வடக்கு வாசலவே பெரிய பிராட்டியாரை சேவிச்சுட்டு தான் திரும்ப பெரிய பெருமாள்கிட்ட வரணும். நேர உடையவரை சேவிச்சுட்டு அதற்கு நேரே இருக்கிற அந்த செல்வநாயியை சேவிச்சுட்டு தான் செல்வநாராயணன்கிட்ட வரணும். திருச்சானூர்ல போய் பத்மாவதி தாயாரை சேவிச்சுட்டு தான் மேல மழை ஏறணும். இதெல்லாம் நடத்தி காண்பித்தார்கள் இந்த உடையவரும் ஆழ்வானும். அந்த விஷயத்தை சொன்னார். உம்முடைய பேரருளாலே
ஏதோ சிறிது பக்தி வந்திருக்கிறது. இந்த ஞான பக்தி வைராகியத்திலே திளைத்தவர். ஞான பக்தி வைராகியத்துக்கு ஒரு அர்த்தம் சொல்லணும்னா கூறத்தாழ்வான்னு சொல்றோம். அவர் சொல்றார், ஏதோ சிறிது பக்தி வந்திருக்கிறது. அது பரபக்தியாகவும் பரமபக்தியாகவும் பரஜானமாகவும் பரமபக்தியாகவும் ஆகணும். அது ஒரு முதிர்ச்சியை அடையணும். ஞானங்கணிந்த நலம் கொண்டு நாள்தோறும் வயிறுபவருக்கு வானம் கொடுப்பதும் மாதவன். இந்த ஞானங்கணிந்த நலம் இருந்தா தான் அந்த வானம் அந்த பரமபதத்தை கொடுப்பனா எம்பெருமான். ஆனா உடையவர் அப்படி இல்லை. அப்பேற்பட்ட அந்த பக்தியை கேட்கிறார் இந்த இடத்துல. அது பரபக்தியாகவும் பரஜானமாகவும் பரமபக்தியாகவும் அமைய வேண்டும் அப்படின்னு கேட்கிறார். உடனே பிராட்டி, அதை நீர் விரும்ப வேண்டா, ஆழ்வாருக்கு அமைந்தது போல் காலம் செல்ல செல்ல தன்னடைவிலே அந்த பக்தி உமக்கும் பரிணமிக்கும். விளையப் போவதொன்றை கேட்டு பெறுவானே. சுயமாவே உமட்ட எல்லாம் இருக்கு. உம்மட்ட அது விளைஞ்சுட்டு வருது. இப்படி அந்த நெல்லு முத்தியாச்சுன்னா மேல கதிர் சாஞ்சிரும். திரும்ப ஏம்பி அரிசி கேட்கணும். கதிரே முளைச்சாச்சு, கதிர் இப்ப சாய போறது, பின்ன யார்கிட்ட போய் நெல்லுக்கு நிற்கணும்? அதுபோல உமருக்கு எல்லாம் வந்தது. உடனே ஆழ்வான் சொன்னார், அம்மா, எப்போது அந்த பக்தி முதிரப் போகிறது என்று நான் எதிர்பார்த்து இருக்கவும் அதுவரை தரித்திருக்கவும் சக்தி இல்லைங்கிட்ட. உம்மை வந்து பணிந்து என்னை இப்போதே அந்தரங்க கிங்கராக்கி பணிகொண்டு மகிழ்விக்க வேணும். ஒருவேளை அந்த பரபக்தி பரஜானம் பரமபக்தி வரத்துக்கு இன்னும் சில காலங்கள் ஆகலாம். அத்தனை காலமும் நான் இருப்பேன் என்று சொல்ல முடியாது. அதுவரை தரித்திருக்க அடியேன்ற சக்தி இல்லை. அதனால உமக்கு அந்தரங்க கிங்கரகனா இருக்கணும். அந்த உம்முடைய அந்த அந்தரங்கம் அப்படின்னு சொன்னா அந்த அந்த பணிபுரியணும். அந்த புறத்திலவே பணிபுரியணும். ஆக இந்த திருவரங்கம் ஸ்ரீரங்கம்னு சொன்னா அது எம்பெருமானுடைய அந்த புறம் தான். அது அந்த புறத்திலேருந்து எம்பெருமான் புறப்படுறான். நேர திருவேங்கடத்துலவே இருக்கான். அங்க காத்தால சுப்பிரபாதம் 3 மணிக்கு திரும்ப அங்கேருந்து நேர புறப்பட்டு எல்லா திவிதேசங்களுக்கும் போயிட்டு வரான். அந்த புறம் என்னன்னா அதுதான் திருவரங்கமா. திருவரங்கத்திலேருந்து புறப்பட்டு தான் எம்பெருமான் 106 திவிதேசங்களுக்கும் போயிட்டு வரான் அப்படின்னு வியாக்கியானத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதே போல அந்த புறத்துல அந்தரங்க கிங்கரரா நான் பணி செய்து மகிழ வேணும். அதற்கு உறுப்பாக உம்முடைய குளிர்ந்த கடாட்சங்கள் அடியேன் மீது பட வேணும். இதுதான் நான் விரும்புகிறேன். இந்த மாதிரி உனக்கு கைங்கரியம் நான் வந்திருக்கேன். அதுதான் எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது. எனக்கு கைங்கரிய பிராப்தி தான் வேணும். அதனால இந்த கைங்கரியம் வந்தேறி என்று எம்பெருமானுக்கு நான் சேவை செய்ய போறேன்னு யாரும் சொல்ல வேண்டாம். எம்பெருமானுக்கு நான் சேவை செய்தேன், அந்த உளவார பணி செய்து கொண்டு யாரும் சொல்ல வேண்டாம். இந்த கைங்கரியம் வந்தேறி என்று பிரார்த்தித்தே பெற வேணும். அதனால அந்த கைங்கரியத்தை பிரார்த்தித்து எம்பெருமான்கிட்ட பெறணும். உற்றேன் உகந்து பணி செய்து உணபாதம் பெற்றேன். அதனால எல்லோரும் நான் போய் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு வந்தேன்னு சொல்ல வேண்டாம். அந்த கைங்கரியம் உமக்கு ஸ்வபாவத்தகா இருக்கு, ஸ்வரூபதையா இருக்கு, இயற்கையாகவே உமட்ட அந்த சேஷத்துவம் இருக்கு. அப்பேற்பட்ட அந்த சேஷத்துவத்தோட உம்முடைய குளிர்ந்த கடாட்சங்கள் அடியேன் மீது பட வேணும்னு சொல்லி இந்த ஸ்லோகத்துல கூறத்தாழ்வான் பிரார்த்திக்கிறார். அப்பேற்பட்ட அந்த பெரிய பிராட்டியார் எல்லா உயிர்களுக்கும் தாயாய் இருக்கிறார். அப்பேற்பட்ட அந்த தாயாரை நான் ஸ்துதிக்க விரும்புகிறேன். அப்பேற்பட்ட அந்த எனக்கு அதற்கு தகுதியான அந்த வாக் விலாசத்தை அந்த வல்லமையை தேவரீர் வழங்க வேணும் சொல்லி இந்த ஸ்லோகத்துல பிரார்த்திக்கிறார். அதனால முதல்ல அந்த பெரிய பிராட்டியார் யார், அவர் எப்படி எம்பெருமானோடே கூட இருந்து இந்த சேதனையெல்லாம் ரட்சிக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை முதல் ஸ்லோகத்திலையும், இந்த 2வது ஸ்லோகத்துல இந்த மாதிரி நான் உன்னை துதி செய்ய விரும்புகிறேன், அதற்கு தகுந்த நாவன்மையை எனக்கு கொடு, நாங்கள் எல்லோரும் உம்மை சரணடைந்தோம், சரணடைந்த எங்களையும் காப்பாற்று, இந்த சம்சாரிகளையும் காப்பாற்றுன்னு சொல்லி
2 பேருக்குமாக இங்கே கூறத்தாழ்வான் பிராட்டியிடம் பிரார்த்திக்கிறார். அதனால இப்ப இந்த 2வது ஸ்லோகத்துக்கு உண்டான அந்த பத உரைய நாம் அனுபவிச்சுட்டோம். இனி மேற்கொண்டு இந்த ஸ்லோகத்துக்கு உண்டான விசேஷார்த்தம் என்னங்கிறத அடுத்த உபன்யாசத்துல பார்க்கலாம். நேர இந்த ஸ்லோகத்தை சொல்லி அதோட அர்த்தத்தை சொல்லி வேகமா போறது நம்ம உத்தேசம் இல்லை. அந்த ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கு முன்னாலையும் அந்த ஸ்லோகத்துல உண்டான அந்த ஆச்சாரியர் திருவுள்ளம், ஆழ்வான் திருவுள்ளத்துல என்ன இருக்கு, அவர் இங்கே காண்பித்து கொடுத்த அந்த வேதாந்தங்கள், அந்த இதிகாச புராணங்கள், அதில் உள்ள விஷயம் என்ன அப்படிங்கிறதையும் நாம சேர்த்து அனுபவிப்பதனால கொஞ்சம் நிதானமாகத்தான் போகிறது. இருந்தாலும் அந்த பெரிய பிராட்டியாருடைய அந்த பெருமையை அறிந்து கொண்டுதான் நாம் இந்த ஸ்லோகத்தை அனுபவிக்க முடியும். அதை கருத்தில் கொண்டு சில விஷயங்களை சேர்த்து சொல்றேன். அதனால கொஞ்சம் நிதானமாகத்தான் அந்த உபன்யாசம் சென்று கொண்டிருக்கிறது. இருந்தாலும் சில விஷயங்களை சேர்த்து இந்த கோஷ்டியில விண்ணப்பிக்கிற காலத்துல அந்த அனுபவம் அடியனுக்கு ஒரு புது ருச்சியை தருகிறது. அதனால இன்னைக்கு பெரிய பிராட்டியார் திருவடி தாமரைகளுக்கு பல்லாண்டு பாடி, ஆழ்வான் திருவடி தாமரைகளுக்கு பல்லாண்டு பாடி, இந்த 1 மணி நேரம் அடியன் பல நாட்களாக சொன்னதை திரும்ப சொன்னாலும் அதையும் பொறுமையோடு கேட்டிருக்கிற உங்களுடைய அந்த திருச்செவிகளுக்கும் பல்லாண்டு பாடி அமைகிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. கொடுத்து விடும், அது கொடுத்திருக்கிறது. அது தேர்தல் களங்களில் எதிரொலிக்கும்.